மிகச் சிறப்பாக எழுந்தருளுவார். அந்த தங்க திருவாசிகளோடு எல்லாம் செல்வ முத்துக்குமார சுவாமி அன்றைய கார்த்திகை குமாரனுடைய உற்சவம் அன்று. அனைவருக்குமே வணக்கம். நல்லூர் கந்த சுவாமி ஆலயத்தினுடைய 19ஆம் நாள் மாலை திருவிழா காட்சிகளை இன்றைய காணொலியோட பார்க்க போகிறோம். குறிப்பாக இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாள். முருகப்பெருமானுக்கே உரிய கார்த்திகை நட்சத்திரத்தில் வரக்கூடிய ஒரு மாதம் வரும் இந்த கார்த்திகை நட்சத்திரம். அந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் வரக்கூடிய அந்த நாள் முருகப்பெருமானுக்குரிய சிறப்பான நாள். அந்த நாளில் இன்றைய நாளில் நல்லூர் கந்த சுவாமி ஆலயத்தில் கார்த்திகை உற்சவம் சிறப்பாக நடக்குது. முருகப்பெருமான் இன்றைக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த வாகனத்தில் வந்து சிறப்பாக இன்றைய தினம் பலம் பெற போகின்றார். குறிப்பாக இன்றைய நாளில் முத்துக்குமார சுவாமியார் வருவார். இவ்வளவு நாளாக வேல் பெருமான் வந்திருந்தார். 10ஆம் திருவிழாவிலேயும் இந்த முத்துக்குமார சுவாமி வந்திருந்து மஞ்சத்தில் இருந்தார். இன்றைய திருவிழா 19ஆம் திருவிழாவிலும் வந்து முத்துக்குமார சுவாமியார் இங்கே இந்த கார்த்திகை உற்சவம் இந்த வாகனத்தில் வருவார். பின்னர் மீண்டும் திருக்கல்யாண உற்சவத்துக்கும் வருவார். இந்த வருடாந்த மகோற்சவத்தில் 3 நாட்கள் வந்து இந்த முத்துக்குமார சுவாமி வெளிவீதி வலம் வருவார். அப்படியாக சிறப்பாக இன்றைய நாளிலேயும் வள்ளி தெய்வானை சமேதராக வரப்போகின்றார். சிறப்பான அலங்காரங்களில் முழுவதுமாக தங்கமாக ஜொலித்துக்கூடிய அந்த தங்க திருவாசிகளோடு எல்லாம் முருகப்பெருமான் இன்றைக்கு அழகாக அலங்காரத்தில் காட்சி கொடுக்கிறார். தொடர்ந்து இன்றைய நாளில் முருகப்பெருமானுடைய அலங்காரங்கள் எப்படி இருக்குது, அவர் செல்லக்கூடிய இந்த வீதி விழாக்கள்லாம் எப்படி இருக்குது என்பது தொடர்பாக நான் தொடர்ந்து காணொலியில் பார்க்கலாம். 19ஆம் நாள் மாலை பொழுது அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆலயத்தினுடைய கோபுரத்துக்கு முன்னாலே இன்றைய நாளில் முருகப்பெருமான் விளம்பரக்கூடிய அந்த கார்த்திகை வாகனம், இல்லாட்டி சிறிய சப்பரம் போன்ற அமைப்பு, இல்லாட்டி பூச்சப்பரம் என்று கூட சொல்லுவார்கள் என்று நினைக்கிறேன். அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அங்கே தயாரானையில் இருக்கிற முருகப்பெருமான் இப்போ ஆலயத்தினுடைய உள்வீதி விளம் வந்து கொண்டிருந்தார். அந்த காட்சியில் நாங்கள் பார்க்கலாம். நிறைய இந்த மக்களை வந்து பார்க்கக்கூடிய. அதே சமயம் இந்த நல்லூர் சூழலில் இப்போ நேற்றைய நாளில் இருந்து அதிகளவான போலீஸாரை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. காவல்துறையினர் முன்னர் வாயில் பகுதியில் இருந்தவர்கள் இப்பொழுது மக்களோட மக்களாக பலரை இந்த இடத்துல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பாதுகாப்பு எல்லாமே பலப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்குது. தொடர்ந்து நாங்கள் சுவாமி ஆலயத்தினுடைய உள்வீதி விளம்பரக்கூடிய அந்த காட்சியில் வந்து பார்க்கலாம். உள்ளே வசந்த மண்ட பூஜைகளை நிறைவு செய்து கொண்டு தற்பொழுது சுவாமி அங்கே ஆலயத்தின் உள்வீதியை விளம்பரத்துக்காக அங்கே வெளியாலே வந்து வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்கள். அங்கே தங்கமாக ஜொலிக்கக்கூடிய சுவாமி அங்கே சுவாமியை கொண்டு வரக்கூடிய அங்கே பின்னால் இருக்கக்கூடிய அந்த திருவாசிகள் எல்லாமே தங்கமாக முழுவதும் தங்கமாக இருக்கக்கூடியது. அங்கே ஜொலித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க. ஆலயத்தினுடைய தெற்கு வாயில் பகுதி தெற்கு வீதியை நோக்கி முருகப்பெருமான் அங்கே வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியில் பார்க்குறீங்க. வள்ளி தெய்வானை இருவர் சமேதராக அங்கே சாமரம் வீசப்பட சங்குகள் முழங்க அங்கே இன்றைய தினம் சிறப்பாக நாதஸ்வரத்திலே அங்கே ஆலயத்தினுடைய உள்வீதியில் முருகப்பெருமானுக்கு நாதஸ்வர வாத்தியங்கள் முழங்க அங்கே வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீங்க. மிகவும் அழகாக இருக்கும். இந்த நல்லூருடைய கட்டுமான வேலைப்பாடுகள் அங்கே நீங்கள் பின்னால் இருக்கக்கூடிய அந்த வேலைப்பாடுகள் உள்வீதிய அழகை பொறுத்து அங்கே சுவாமி வரக்கூடிய அந்த அழகும் பார்த்திங்கன்னா மிக அழகாகவும் நேர்த்தியாகவும் இருக்கும். அங்கே சுவாமி திரும்பக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாம் மிக ஒரு என்னென்னு சொல்கிறது, பார்க்கும் பொழுது ஒரு மெய்சிலிருந்து புல்லரித்து போகக்கூடிய அந்த காட்சிகளாக இருக்கும். தானாகவே கைகள் மேலெழுந்து முருகப்பெருமானை வணங்கக்கூடிய அந்த நிகழ்வுகள் அந்த இடத்துல அரங்கேறும். அப்படியாக அங்கே சுவாமி உள்ளே வந்து யாகசாலை பூஜைகளுக்காக சென்று விட்டார். இப்பொழுது இங்கே வெளியாலே வந்து தயாரான நிலையிலே இருக்கிறார்கள். அந்த முன்னர் நான் சொன்னது போலே பூச்சப்பரம் என்று சொல்வார்கள். இந்த சப்பரத்திலே வந்து அங்கே முருகப்பெருமான் அமர்வதற்காக மயில் வாகனமும் தேவியர் இருவரும் அமர்வதற்காக அன்ன வாகனமும் அங்கே வைக்கப்பட்டிருக்கின்றது. அங்கே நீங்கள் இப்போ பார்க்கக்கூடியமாக இருக்கும் முருகப்பெருமான் ஆலயத்தின் உள்ளே இருந்து வரக்கூடிய காட்சி. தொடர்ந்து அந்த காட்சிகளை பார்க்க. அங்கே கம்பீரமாக மூவரும் வந்த அந்த காட்சியை பார்த்திருப்பீங்க. தற்பொழுது அங்கே ஒவ்வொருத்தராக மேலே ஏற்றப்படுகிறார்கள். முருகப்பெருமான் முதலாவதாக அங்கே பார்க்கக்கூடிய நீங்கள் சேவல் கொடி கையிலே தாங்கி அங்காலை வேல் தாங்கிய வண்ணம் முருகப்பெருமான் அங்கே மேலே ஏறி கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்கள். அப்படியாக ஒவ்வொருத்தராக அங்கே மேலே ஏற்றப்படக்கூடிய அந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம்.
அங்கே மூவருமாக நடுவிலே முருகப்பெருமான், அருகிலே வள்ளி தெய்வானை சமேதராக அங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம். 3 பேரும் அங்கே ஏற்றப்பட்டு விட்டார்கள். தற்பொழுது அங்கே தீபாராதனை காட்டப்பட போகின்றது. பூக்கள் தூவப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டு முருகப்பெருமான் புறப்பட போகின்ற இந்த கார்த்திகை உற்சவ நாளிலே முருகப்பெருமானுடைய இந்த பூச்சப்பரம் என்று சொல்லப்படுகின்ற இந்த பூச்சப்பரத்தை அடியவர்கள் வடம் பிடித்து இருக்கக்கூடிய அந்த காட்சியை நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். அங்கே தீபாராதனை காட்டப்படுகின்றது. முன்னாலே தீவட்டிகள் பிடிக்க, அதே போல அன்றைக்கு மஞ்சள் திருவிழா என்பது சேவல் ஒன்று முன்னாலே போய் கொண்டிருக்கு. நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். அந்த சேவல் முன்னாலே கூவிக்கொண்டு செல்ல முருகப்பெருமானுடைய சேவல் வாகனம் அங்கே முன்னாலே கூவிக்கொண்டு செல்ல முருகப்பெருமான் அங்கே மெதுமெதுவாக அசைந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்கள். திருக்கார்த்திகை உற்சவம் இந்த நாளிலே கார்த்திகை உற்சவம் முருகப்பெருமானுக்கு சிறப்பாக இந்த நாளில் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. முத்துக்குமரன் அந்த இடத்திலே வந்திருக்கிறார். இவ்வளவு நாளாக நாங்கள் பார்த்தது வேல் பெருமான். வேலுக்குத்தான் அலங்காரம் செய்து அலங்கார கந்தனாக வந்து கொண்டிருந்தவர். இன்றைக்கு முத்துக்குமார சுவாமியார் வருகிறார். இங்கே நேர்த்தி கடன்கள் நிறைவேற்றக்கூடியவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தீச்சட்டியில் இந்திய வண்ணம் பெண்கள் அதிகமாக இன்றைய ஆலயத்தினுடைய உள்வீதியில் அந்த மாவிளக்கு என்று சொல்லப்படுகின்ற அதை செய்திருந்தார்கள். அவர்களுடைய அந்த நேர்த்திகளை இன்றைய இந்த கார்த்திகை உற்சவத்தின் நாளில் செய்வது சிறப்பாக இருக்கும். அங்கே நீங்கள் பார்க்கலாம், நாம் முன்பு சொல்ல அந்த சேவல் அங்கே நகர்ந்து முன்னாலே சென்று கொண்டிருக்கக்கூடிய சேவல் கூவிய வண்ணம் முன்னாலே செல்லக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீங்க. அப்படியாக அங்கே வடம்பெற்றியிலுக்கு முருகப்பெருமான் மெதுமெதுவாக அங்கே அசைந்து செல்லக்கூடிய அந்த காட்சி நல்லூரான் கோபுரத்தோடு சேர்ந்து பார்க்கும் பொழுது மிகவும் அழகாக அந்த காட்சி அமைந்திருந்தது. நீங்கள் பார்க்கலாம். பின்னாலே அடியவர்கள் பஜனைகள் பாடிய வண்ணம் முருகப்பெருமானுடைய புகழ்களை பாடல்களை பாடிய வண்ணம் சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க. தொடர்ந்து நாங்கள் இன்றைய நாளுக்குரிய சிறப்பு, இந்த கார்த்திகை உற்சவத்தின் சிறப்பு, முத்துக்குமார சுவாமியினுடைய சிறப்பு, இன்றைய நாளினுடைய சிறப்பு தொடர்பாக மயூரகிரி குருக்கள் அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இன்றைக்கு ஒரு மகோன்னதமான திருநாள், ஆடி கிருத்திகை அல்லது ஆடி கார்த்திகை என்று சொல்லக்கூடிய திருநாள். முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடிய விரதங்களிலே 3 வகையாக விரதங்களை வகுப்பார்கள். கந்தபுராணம் அப்படி வகுக்கிறது. ஒன்று நட்சத்திர விரதம், மற்றது வார விரதம், மற்றது திதி விரதம் என்று 3 வகையாக வகுக்கிறார்கள். திதி விரதம் என்பது சஷ்டி தோறும் அனுஷ்டிக்கக்கூடியது. சிறப்பாக கந்த சஷ்டி அனுஷ்டிக்கப்படுகிறது. பாரத விரதம் என்பது சுக்கிரவார விரதம், வெள்ளிக்கிழமை தோறும் அனுஷ்டிக்கக்கூடியது. நட்சத்திர விரதம் என்பது கார்த்திகை நட்சத்திரம் தோறும் அனுஷ்டிக்கப்பட வேண்டியது. அதனாலே மாதாந்தம் வரக்கூடிய கார்த்திகை தோறும் பெருமானுக்கு விசேஷ வழிபாடுகள் செய்வது, ஆராதனை செய்வது, விரதம் இருப்பது வழக்கமாக சம்பிரதாயமாக இருக்கிறது. அதிலும் சில கார்த்திகைகள் மிகச் சிறப்பானவையாக கொண்டாடப்படுவது. ஒன்று திருக்கார்த்திகை என்று சொல்லக்கூடிய கார்த்திகை மாதத்திலே வரக்கூடிய கார்த்திகை, மற்றது தை மாதத்திலே வரக்கூடிய கார்த்திகை, மற்றது 3வது சிறப்பான கார்த்திகை ஆடி மாதத்திலே வரக்கூடிய கார்த்திகை. ஆடி மாதம் என்பது தட்சிணாயனத்தினுடைய ஆரம்பம். அந்த ஆரம்பமான மாதமாக இருக்கக்கூடிய ஆடி மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை ஆடி கிருத்திகை என்று சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அறுபடை வீடுகளிலே திருத்தணிகையிலே இந்த நாளையொட்டி தெப்போத்சவம் நடக்கிறது. 3 நாட்கள் பெருமான் தெப்பத்திலே எழுந்தருளி அந்த அங்கே இருக்கக்கூடிய திருக்குளத்தை சுற்றி வருவார். தெப்போத்சவம் என்று சொல்லுவார்கள். அதே ஆடி கிருத்திகையானது பெரும்பாலும் நல்லூர் கந்த சுவாமி கோயிலுடைய மகோத்சவ காலத்திலே வருவதை நாங்கள் அவதானிக்கலாம். சில சமயங்களில் ஆவணி கார்த்திகை வந்துவிடும். இந்த முறை ஆடி கார்த்திகை இந்த மகோத்சவ காலத்தில் வருகிறது. அன்றைக்கு பெருமான் மிகச்சிறப்பாக எழுந்தருளுவார். செல்வ முத்துக்குமார சுவாமி அன்றைக்கு அந்த பூச்சப்பரம் என்று சொல்லக்கூடிய சப்பரத்திலே எழுந்தருளுவது மிகச்சிறப்பான ஒன்று. இந்த கார்த்திகை அன்றைக்கு மாலை வேளையிலே நாதஸ்வரத்திலே பஞ்சரத்ன கீர்த்தனைகளை இசைப்பார்கள். பஞ்சரத்ன கீர்த்தனையோடு பெருமானுடைய உள்வீதி பவனி நடைபெறும். வெளியிலே தீவட்டிகள் எல்லாம் ஒளி வீச, பாரம்பரியமான முறையிலே தீவட்டிகள் எல்லாம் ஒளி வீச பெருமானுடைய அந்த கார்த்திகை உற்சவம் பூச்சப்பரத்திலே எப்படி இந்த செல்வமுத்துக்குமாரன் குழந்தை முருகன் தன்னுடைய தேவியர்களோடு கூடியவன், அவன் குழந்தையா இளைஞனா என்று அடையாளம் காண முடியாத ஒருவன், அவன் எல்லாமாக தெரியக்கூடிய ஒருவன், குழந்தையாக பார்க்கிறவர்களுக்கு குழந்தையாக தெரிவான், வீர இளைஞர்களாக பார்க்கக்கூடியவர்களுக்கு வீர இளைஞனாக தெரிவான், காதல் மன்னனாக பார்க்கக்கூடியவர்களுக்கு காதல் மன்னனாக தெரிவான். அப்படி தெரியக்கூடிய பெருமான் செல்வமுத்துக்குமாரன் இன்றைக்கு பூச்சப்பரத்திலே கார்த்திகை உற்சவம் கண்டலுகிறான். எல்லோரும் நீல வஸ்திரங்கள் சாற்ற பெருமானுடைய அந்த பவனியிலே அந்த வட்டிகள் எல்லாம் ஒளி வீச அந்த பெருமானுடைய பவனியானது இன்றைக்கு இந்த கார்த்திகை உற்சவத்தன்று
கார்த்திகை குமரனுடைய உற்சவம் அன்று உற்சவமாக மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. மயூரகிரி குருக்கர் அவர்களுடைய சிறப்பான விளக்கத்தை கேட்டோம். இப்பொழுது இங்கே நாங்கள் கேட்கக்கூடியது கந்தர் அனுபூதி. அதற்குரிய நேரம் பிரசன்ன குருக்களுடைய இனிமையான குரலில் இங்கே பாடக்கூடிய இந்த கந்தர் அனுபூதி தொடர்பாக நாங்கள் தற்பொழுது கேட்கலாம். வீரா முதுசூர் படவேறியும் சூரா சுரனோகதுரம் பேராசையன்னும் ஆசை பேராசை என்னும் பிணி எனக்கு வரலாமா தந்தா பேராசை எனக்கு வரலாமா தந்தா அந்த பிணி என்னை கொண்டு போகலாமா தந்தா முத்துக்குமரா ஓரா வினையே வினைகளிலே இருந்து வினைகளிலே உழன்று திரிய நீ என்னை விடுவாயோ முத்துக்குமரா வீரா குமரா சூரவன்மாவை எதிர்த்து சூரவன்மாவை அழித்து எல்லோரையும் காத்தவனே குமரா என்னை வினையென்னும் பிணியிலேயும் ஆசை பேராதையும் கடலிலேயும் உடன விழுவாயோ முத்துக்குமரா பேராதையனும் பிணியில் பிடிபட்டோராவினையே உடனத்தகுமோ வீராருணதூர் வரவேறியும் சூரா சுரலோக துரந்தரானே முத்துக்குமரா. அருமையான கந்தர் அனுபூதி பாடலையும் கேட்டிருப்பீர்கள். தொடர்ந்து இங்கே வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீங்கள். பல்லாயிரக்கணக்கான மக்களை வந்து இன்றைய நாளிலையும் பார்க்கக்கூடியமாக இருந்தது. இன்றைய நாள் சனிக்கிழமை ஒரு விடுமுறை நாளாக இருந்தபடியால் நிறைந்த மக்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும். சாதாரணமாக இந்த கார்த்திகை தினங்களிலே, அதாவது இந்த கார்த்திகை கிருத்திகை இந்த விசேடமான தினங்களில் முருகப்பெருமானுடைய ஆலயங்களில் சிறப்பு பூஜைகள் வழிபாடுகள் எல்லாமே இடம்பெறும். அப்படியாக இன்றைய நாளில் பழமைக்கு மாறாக நிறைந்த மக்களை பார்க்கக்கூடியமாக இருந்தது. இந்த தீவட்டிகள் எல்லாமே ஒளி வீச முருகப்பெருமான் அங்கே வந்து இருக்கக்கூடிய காட்சியை நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருந்தது. அதே சமயம் இங்கே வடக்கு வாயில் கோபுர பகுதியிலே, வடக்கு வாயில் ராஜகோபுரத்திலே முருகப்பெருமான் அந்த கோபுரத்தை அண்மிக்கும் பொழுது அங்கே கோபுரத்தினுடைய மேற்பகுதியிலே அனைத்து இடங்களிலும் அங்கே தீபம் காட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை வந்து பார்க்கக்கூடியமாக இருந்தது. அங்கே நீங்கள் பார்க்கலாம், அழகாக முருகப்பெருமான் அங்கே மயில் மீது அமர, அருகிலே தேவியர் இருவரும் அன்னத்தில் அமர்ந்து அழகாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மின்னொளி வீச, பட்டொளி வீச அங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியாக நான் முன்னர் சொன்னது போலே நீங்கள் இப்பொழுது இங்கே பார்க்கக்கூடியமாக இருக்கும். இந்த கோபுரத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடங்களிலும் அங்கே தீபங்களோடு அடியவர்கள் இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க. ஒவ்வொரு தலங்களிலும் தீபங்களை கைகளிலே தாங்கிய வண்ணம் அடியவர்கள் அங்கே இருந்து சிறப்பாக அந்த தீபங்களை காட்டக்கூடிய அந்த காட்சிகளை நீங்கள் பார்க்குறீங்க.
மீண்டும் முருகப்பெருமான் அங்கே ஆலயத்தினுடைய முற்பகுதிக்கு தற்பொழுது இங்கே வந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க. மீண்டும் உள்ளே செல்ல போகின்றார் முத்துக்குமார சுவாமியார். அழகான ஒரு தரிசனத்தை இன்றைய நாளிலே தந்திருந்தார். சிறப்பான அலங்காரங்களிலே அங்கே பொன்னொழி வீச முருகப்பெருமான் வந்து ஒரு அழகிய காட்சியை தந்து மீண்டும் ஆலயத்துக்குள்ளே செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறோம். காணொலியை பார்வையிட்டு உங்கள் அனைவருக்குமே நன்றி. காணொலி தொடர்பான கருத்துக்களை தெரிவிங்க மற்றும் காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.